வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே. பொங்கல் முடிஞ்சிச்சு, இன்று காணும் பொங்கல். இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பட்டு சேலை, காஞ்சிபுரம் பட்டு சேலை எப்படி ரெடி பண்ணுறாருன்றதை பார்க்க போகிறோம். இவர் எங்கள் மாமா தான். அவர் பட்டு சேலை நெய்கிறத இது பாருங்கள். இது வந்து உடஞ்ச கண்ணாடி டிசைன் போட்ட ஒரு பட்டு புடவை, காஞ்சிபுரம் பட்டு புடவை, ஒரிஜினல் சேலை. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக குவாலிட்டியாக இருக்கும் நண்பர்களே. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகம் வந்து பட்டுத்தறி தான். நாங்களும் சின்ன வயசில் வந்து பட்டுத்தறி தான் வச்சுருந்தோம். காலப்போக்கில் அப்படியே நம்ம டூரிஸ்ட்டு கைடு ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிரைவிங் கற்றுன்னு டிரைவர் தொழிலுக்கு வந்துட்டேன். தறி தொழிலை விட்டு நான் வந்து இதோ ஒரு 20 வருஷம் ஆகிடுச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் தறி தொழிலை விட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து நாங்கள் பட்டுத்தறி தான் நண்பர்களே. காஞ்சிபுரம் பட்டு புடவை தான் நாங்களும் நெச்சிருந்தோம். பாருங்க, காஞ்சிபுரம் பட்டு சேலை. ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு நண்பர்களே. நம்ம எப்படி டிரைவிங் தொழில் சொல்கிறோமோ அந்த மாதிரி இது ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு. ஒன்று ஒன்றா நம்ம செஞ்சு இதை ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 10 நாள் கடுமையாக வேலை செய்யணும் நண்பர்களே. ஒரு சேலை உருவாகிறதுக்கு, இந்த ஒரு சேலையும் உருவாக்கி முடிக்கிறதுக்குள்ளே இந்த தொழிலில் ஒரே ட்ராபேக்னால் மழை பெஞ்சே ஆகாது நண்பர்களே. மழை பெஞ்சே இந்த டிசைனே பண்ண முடியாது. வெயில் நல்ல ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த அட்டையில் தான் டிசைன்லாம் உருவாகுது. அந்த பொட்டி மூலிமா இதில் வந்து இந்த இடத்துல நம்ம என்ன டிசைன் போட்டாலும் அந்த அட்டை பிரிண்ட் அடிக்கிறத பொறுத்தான் நம்ம சொல்கிற டிசைன் போட்டு கொடுத்துருவாங்க. இது பாருங்கள், இது உடஞ்ச கண்ணாடி மாடல். மேலே ஃபுல்லாக தங்கம் போட்டு கோல்டு ஜரிகை இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக போட்டு ரெடி பண்ணுறாரு பாருங்கள். நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து சேலைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் பட்டு புடவைலாம் பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும். கல்யாணத்தில் கட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நண்பர்களே. இது வந்து மேல் சைடு. நம்ம பார்க்க போகிற சைடு வந்து உள்ளே தான் இருக்கும். சேலை பிரித்து தான் கட்டுவாங்க. ஒவ்வொன்றும் டிசைன் பண்ணி இதை உருவாக்கி எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. சின்ன வயசில் இதோட நிறைய என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன். இந்த வேலை செய்யும்போது ஒரு 500 ரூபா 1000 ரூபா பார்க்குறதுக்கு 10 நாள் ஆகிடும். கடுமையாக உழைக்கணும். இதுக்கு ஒரு குடும்பமே வேலை செய்யணும் நண்பர்களே. ஒரு சேலையை வந்து உருவாக்க கணவன், மனைவி, வீட்டில் குழந்தைங்க எல்லோரும் வேலை செஞ்சால் தான் பண்ண முடியும். என்ன ஒரு ப்ளஸ் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி கண் முழிக்கினா கூட நம்ம வீட்டோடு இருந்துக்கிறோம். எந்த ஆபத்தும் நம்மளுக்கு கிடையாது. தூக்கம் வந்தால் கூட அப்படியே நம்ம படுத்து தூங்கிடலாம். இதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல நண்பர்களே. இப்போ நம்ம வண்டிலாம் ஓட்டுறதுனால எதிர்க்க வண்டி வந்துடும், இது வந்துடணும். இப்போ நம்ம டிரைவர் தொழில் செய்யும்போது எனக்கு இந்த தறியை நினச்சி பார்க்குறேன். அந்த வேலையே செஞ்சுருக்கலாம் பொழுது. நைட்டு நம்ம தூக்கம் வந்தால் கூட கீழே இறங்கி கம்முன்னு படுத்துக்கலாம். இப்போ நம்மளை விட மாட்டுறாங்களேன்னு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. என்ன பண்ணுறது, இதை செய்யும்போது தான் அதோட அருமை தெரியுது நண்பர்களே. இந்த பாருங்கள், சேலைகள்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிங்குது. இப்போ முடிக்க போகிறாங்க. சேலை முடிஞ்ச உடனே கட் பண்ணி காஞ்சிபுரத்துக்கு அமுச்சிடுவாங்க. காஞ்சிபுரம் போனவுடனே எல்லா மேரேஜுக்கு அப்போயே வந்து வாங்கி போயிடுவாங்க. நிறைய நம்ம பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பட்டுத்தறி தான், பட்டு சேலை தான். நல்லா உங்களுக்கு சொல்கிற மாடல் என்ன டிசைன் கேட்டிங்கனாலும் அந்த டிசைன் எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு மாடலில் டிசைன் போயின்னு இருக்கும். அதுதான் இப்போ காட்டுறேன். அவர் அதை பற்றி தான் சொல்கிறாரு. நம்ம மச்சான் அவர் அதை பற்றி தான் சொல்கிறாரு. ஆனால் பொறுமை ஓணும் நண்பர்களே. பொறுமை தான் நம்ம ரொம்ப முக்கியம். பட்டுத்தறியை பொறுத்த வரைக்கும் அந்த பொறுமையாக நம்ம கடைப்பிடிச்சின்னா சேலெல்லாம் குவாலிட்டியாக பண்ண முடியும். இல்லைனா கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டோன்னா நம்ம அது தறி தொழிலே செய்ய முடியாத நண்பர்களே, மூட் அவுட் ஆகிடும். அதை பற்றி அவர் விலைக்கு சொல்கிறாரு. இதுதான் நண்பரே, நம்ம கடுமையாக நைட்டும் பகலும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செஞ்சோன்னா அதிகபட்சம் ஒரு 7 நாளில் நம்ம ஒரு சேலையை உருவாக்கிடலாம். இதான் நெசவு தொழிலில் எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள். இன்னும் நிறைய இருக்குது. மழை பெஞ்சால் மட்டும்தான் இது ரொம்ப கஷ்டம். வெயில் நாளில் ஓரளவுக்கு செஞ்சிடலாம், ஈஸியாக இருக்கும். மழை நாளில் ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்து போட்டேன். திடீர்னு போனால் பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு எனக்கு. சின்ன வயசில் நாங்கள் தறியில் கஷ்டப்பட்டது அது நினைவெல்லாம் வந்துடுச்சு. அதை பற்றி அவர்கிட்ட பேசி சரி நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச தொழில் இந்த ஒரு வீடியோ எடுத்து போடுவோன்னு தான் போடுறேன். நீங்கள் உங்கள் பக்கத்தில் இந்த வீடியோ பார்த்துருக்கலாம். நீங்கள் இந்த பக்கம் காஞ்சிபுரம் இந்த சைடு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்துருக்கலாம். இந்த பட்டுத்தறியெல்லாம் நீங்கள் அந்த மதுரை, திருநெல்வேலி அந்த பக்கம் போனால் பட்டுத்தறி பார்க்கறது கொஞ்சம் ரேரு. இதெல்லாம் பார்க்க முடியாது.
நம்மளாம் கடை விளம்பரத்தில் தான் பார்க்குறோம். ஏன்னா அங்கெல்லாம் பட்டுத்தறி இருக்குதான்னு எங்களுக்கும் தெரியல. பார்க்காதவங்க இந்த இடத்த பாருங்கள், பட்டு சேலை எப்படி ரெடி பண்ணி நெய்கிறாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். பட்டு சேலை இப்படி தான் உருவாகுது அப்படின்றது. என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம் நண்பர்களே. மாடல் தான் எல்லாமே பாருங்கள். ஒவ்வொன்றும் இது வந்து கரையே இல்லாமல் ஒரு மாடலு. நிறைய கடை இதிலே மல்டி கலர்ஸு, எத்தனை கலர் வேணாலும் இதில் நம்மளுக்கு அவங்க ஆட் பண்ணி கொடுக்குறது தான். இது புக்கிங் எடுக்கிறது தான். ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்கு வேணும்னு சொன்னாங்கன்னா அந்த ஒர்க்கு போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் எதை போட்டாலும் 4 சேலை ஒன்றா தான் போட முடியும் இதில். இல்லைனா ஒவ்வொரு சேலைக்கு ஒவ்வொரு டிசைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது 4 சேலை ஒன்றா பண்ணிவிடுவாங்க. ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அது 4 பேருக்கு சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க. பாருங்கள் நண்பரே, இப்படி தான் உருவாக்கணும். ஒன்று ஒன்றா இதுமாரி போட்டு உருவாக்கத்துக்குள்ள தலையே சுற்றும். ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. சும்மா சொல்லிடலாம். பட்டு சேலை நம்ம டக்குன்னு கட்டி அவுத்து போட்டுடுறாங்க. இதை உருவாக்கிறதுக்கு பல போராட்டம். நான் நெய்யும்போது ஒரு தடவை இந்த கார்னரில் தூக்கணில் கீச்சிட்டேன். மறுபடியும் அதை ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. பழைய ஞாபகம் வந்துச்சு, அதான் இந்த வீடியோ எடுத்து போட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நான் உங்கள் கருணா. நன்றி, வணக்கம்.